உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்தியது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 255 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி 19 ஓவர்கள் முடிவில் 159 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. உலகக்கோப்பையை வென்றது மட்டுமின்றி பல வரலாற்று சாதனைகளையும் இந்திய அணி படைத்திருக்கிறது. குறிப்பாக 3 முறை T20 உலகக்கோப்பையை வென்ற முதல் அணி மற்றும் தொடர்ச்சியாக 2 முறை சாம்பியன் பட்டம் வென்ற அணி என்ற சாதனைகளை வசமாக்கியதுடன் போட்டியை நடத்திய நாடு இதுவரை சாம்பியன் பட்டம் வென்றதில்லை என்ற வரலாற்றையும் இந்திய அணி திருத்தி எழுதியது. T20 உலகக்கோப்பை வரலாற்றில் இறுதிப் போட்டியில் அதிக ரன்கள் அடித்த அணி என்ற வரலாற்று சாதனையை இந்தியா படைத்திருக்கிறது. இந்த போட்டியில் சாம்சன், இஷான் கிஷன் மற்றும் அபிஷேக் சர்மாவின் அதிரடி காரணமாக இந்திய அணி 255 ரன்களை குவித்தது. அதோடு T20 உலகக்கோப்பை தொடரில் பவர் பிளேயில் அதிக ரன் அடித்த அணி என்ற சாதனையையும் படைத்தது. நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் 89 ரன்கள் அடித்த சாம்சன் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஒரு வீரர் அடித்த அதிகபட்ச ஸ்கோர் என்ற மாபெரும் சாதனையை படைத்தார். அதோடு ஒரு சீசனில் அதிக ரன்கள் அடித்த இந்திய வீரர் என்ற விராட் கோலியின் சாதனையையும் முறியடித்தார். இந்த சீசனில் வெறும் 5 போட்டிகளில் மட்டுமே விளையாடிய சாம்சன் 321 ரன்களை அடித்து அசார வைத்தார். T20 உலகக்கோப்பையில் தொடர் நாயகன் விருது இந்தியாவின் அதிரடி ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சனுக்கு வழங்கப்பட்டது. இறுதிப் போட்டியில் 46 பந்துகளில் 89 ரன்கள் அடித்து இந்தியாவின் வெற்றிக்கு அடித்தளமிட்டு கொடுத்தார். அதேபோல் இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய பும்ராவுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. T20 உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு ICC சார்பில் 27 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல 2வது இடம் பிடித்த நியூசிலாந்து அணிக்கு 14 கோடி ரூபாய் பரிசுத் தொகை கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அரையிறுதியில் வெளியேறிய இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு 7 கோடி ரூபாய் வழங்கப்படும். T20 உலகக்கோப்பையை வென்ற பிறகு ICC தலைவர் ஜெய்ஷா, இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர், கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் அகமதாபாத்தில் உள்ள ஹனுமன் கோவிலில் பிரார்த்தனை செய்தனர். இறுதிப் போட்டியில் பங்கேற்பதற்கு முன்பாகவும் இந்திய வீரர்கள் பலரும் இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்தது குறிப்பிடத்தக்கது. சாம்பியன் பட்டம் என்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் மோடி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த வெற்றி ஒவ்வொரு இந்தியர் மனதிலும் பெருமை மற்றும் மகிழ்ச்சியை நிரப்பி உள்ளதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். அதேபோல தேசம் கொண்டாட மற்றொரு மறக்க முடியாத தருணத்தை வழங்கிய இந்திய அணிக்கு வாழ்த்துகள் என ராகுல் பதிவிட்டிருக்கிறார். 3 முறை T20 உலகக்கோப்பையை வென்ற நாடு என்ற பெருமையை நமக்கு தந்த இந்திய வீரர்களுக்கு வாழ்த்துகள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அதோடு கேப்டன் சஞ்சு சாம்சன் நிதானத்தோடு பேட்டிங் செய்ததை பார்த்தது மிகவும் உற்சாகமாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல எடப்பாடி பழனிசாமியும் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உலக அரங்கில் நாட்டுக்கு பெருமையை தேடிக் கொடுத்த இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தவேக தலைவர் விஜய், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். T20 உலகக்கோப்பை வென்ற இந்தியாவின் இளப்படைக்கு கிரிக்கெட் ஜாம்பவான்கள் சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடினமான சூழ்நிலைகளில் தொடர்ந்து போராடி மீண்டும் உலக சாம்பியனாக மாறியது இளம் தலைமுறையினரின் அற்புதமான குணத்தை காட்டுவதாக பாராட்டியுள்ளனர். இந்திய அணி 3வது முறையாக T20 உலகக்கோப்பை வென்றதை நாடு முழுவதும் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக பல சாதனைகள் புரிந்து வரலாற்று வெற்றியை இந்திய அணி பதிவு செய்திருக்கும் நிலையில் வீதிகளில் திரண்ட ரசிகர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை சென்னை மெரினா கடற்கரையில் நேரலையில் கண்டு ரசித்த ரசிகர்கள் இந்திய அணி வெற்றி பெற்றதும் விண்ணை முட்டும் அளவுக்கு சத்தமிட்டு உற்சாகமடைந்தனர். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு 50 ஓவர் உலகக்கோப்பையை பறிகொடுத்த அகமதாபாத் மைதானத்தில் இந்த முறை எளிதில் கோப்பையை வென்றதை நண்பர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடினர்.
பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கூட்டத்தொடரில் மேற்காசிய நிலவரம், இந்திய பெருங்கடலில் ஈரான் கப்பல் தாக்கப்பட்ட விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு இன்று தொடங்கவிருக்கும் நிலையில் முதல் நாளிலேயே மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா மீதான பதவி நீக்க தீர்மானம் குறித்த விவாதம் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போதைய எம்பிக்கள் பலத்தின் அடிப்படையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான தீர்மானம் தோல்வியை சந்திக்கும் என கூறப்படுகிறது. டெல்லியில் 18,000 கோடி ரூபாய் மதிப்புடைய மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின்படி மஜ்லிஸ் பார்க் முதல் மௌஜ்பூர் வழித்தடம் வரை 12 கிலோமீட்டர் தூரம் மற்றும் மஜ்லிஸ் பார்க் முதல் தீபாவளி சவுக் வழித்தடம் வரை 9 கிலோமீட்டர் தூர வழித்தடங்கள் தற்போது செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை திரிணாமுல் காங்கிரஸ் அரசு அவமதித்தது தனக்கு மிகுந்த வருத்தம் அளித்ததாகவும் தனது மனதை புண்படுத்தி விட்டதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பழங்குடி சமூகத்தின் பெரிய விழாவில் பங்கேற்க சென்ற குடியரசுத் தலைவரையும் அந்த நிகழ்ச்சியையும் கௌரவிப்பதற்கு பதில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு புறக்கணித்து விட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு தங்களுக்கு தாய் போன்றது என பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பதிலடி கொடுத்திருக்கிறார். குடியரசுத் தலைவர் அவமதிக்கப்பட்ட விவகாரம் குறித்து பேசிய அவர், தாம் குடியரசுத் தலைவருக்கும் அரசியலமைப்பிற்கும் முழு மரியாதை கொடுப்பதாகவும் தங்கள் மீது எழும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தேர்தல் நோக்கம் கொண்டவை எனவும் தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் தேர்தல் தயார் நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக வருகை தந்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். SIR பணிகள் மூலம் திட்டமிட்டு வாக்காளர்களை நீக்கியதாக கூறி ஜனநாயகத்தின் கொலைகாரன் ஞானேஷ்குமாரை திரும்பி செல் என்கிற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகளை கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் இன்று திமுக மாநில மாநாடு நடைபெற உள்ளது. மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் 10 லட்சம் நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என சொல்லப்படும் நிலையில் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் சிலவற்றை முதலமைச்சர் அறிவிக்க உள்ளதாகவும் தகவல் கசிந்திருக்கிறது. ஆமை புகுந்த வீடு போல ஓ பன்னீர்செல்வம் புகுந்த கட்சி முடிந்துவிடும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய அவர், ஓ பன்னீர்செல்வம் திமுகவின் பி டீம் என தாம் அப்போது கூறியது இப்போது நிரூபணம் ஆகிவிட்டதாகவும் சாடினார். ஒரு 7 வயது சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சிக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் என்று வெற்று விளம்பரம் ஒரு கேடா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் குமாரபாளையம் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், திமுக ஆட்சியில் பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் அதீத அச்சத்திலும் மன அழுத்தத்திலும் தவித்துக் கொண்டிருப்பதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியின் லட்சணமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் செவ்வாய்க்கிழமை முதல் தாவேகா வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்தவர்களிடம் தாவேகா தலைவர் விஜய் நேர்காணல் நடத்துவார் என கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுள்ள 28 தொகுதிகளில் யார் போட்டியிடுவது என்பது தொடர்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது சிட்டிங் MLAக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க கோரிக்கை வைத்த திருநாவுக்கரசர் தரப்புக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கேட்ட மற்றொரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை வகிக்கும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது குறித்து ராகுல் காந்தி மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் அதனை வெளிப்படுத்த மாட்டார் எனவும் கூறினார்.
கையிட்டு கும்பிட்டு ஜெயலலிதாவையே ஏமாற்றியவர் ஓ பன்னீர்செல்வம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சாடினார். மதுரை மாவட்டம் டி. குன்னத்தூரில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், திருமங்கலம் தொகுதியில் மற்ற கட்சிகளை விட 100 வாக்குகள் அதிகம் பெற்றுத்தரும் வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும் என்றார். நாமக்கல் மாவட்டம் தாண்டா கவுண்டனூரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் இன்று நடைபெறும் பூச்சாற்று விழாவில் ஊர் மக்கள் அனைவரையும் பங்கேற்க செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மக்களை பிளவுபடுத்தி மோதல் போக்கை ஏற்படுத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் யாரையும் ஒதுக்கி வைக்காமல் திருவிழா நடத்தப்பட வேண்டும் என கூறியிருக்கிறார். நிதிஷ்குமாரின் நிலைமைதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படும் என முதலமைச்சர் கூறியதற்கு பதிலளித்துள்ள முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி, திமுக இருக்கும் வரை அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என கூறினார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மக்கள் விரும்பும் சக்தியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயர்ந்து வருவதாக கூறினார். திராவிட கட்சிகளின் நீட்சிதான் தாவேக தலைவர் விஜய் என்றும், அவருக்கென்று தனித்த தத்துவமோ பாதையோ கோட்பாடோ கிடையாது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியிருக்கிறார். திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் மகளிருக்கு பணம் கொடுப்போம் என தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்ததைப் போல தானும் 2500 ரூபாய் கொடுப்பேன் என விஜய் அறிவித்திருப்பது திரைப்படத்தில் வரும் காமெடி போல ஃபிளாப் ஆகும் என்றார். நடிகர்களை பார்க்க விரும்புபவர்கள் வாக்களிப்பார்களா என்பது தெரியாது என்றும், தமிழகத்தில் எம்ஜிஆர் காலத்தோடு அது முடிந்துவிட்டதாகவும் தவேக தலைவர் விஜயை மத்திய பாஜக இணையமைச்சர் எல் முருகன் மறைமுகமாக விமர்சனம் செய்தார். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தான் ஆட்சிக்கு வந்தால் இலவசங்களை வழங்க மாட்டேன் என கூறிய விஜய் தற்போது தேர்தல் வாக்குறுதியாக இலவச திட்டங்களை அறிவித்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கைது செய்யப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழப்பிற்கு காவல்துறையினர் காரணம் என கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இளைஞர்கள் 2 தாக்கிய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஆகாஷின் காலை உடைத்து போலீசார் சித்திரவதை செய்திருப்பதாக கூறியிருக்கிறார். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதோடு காவல் நிலைய மரணங்கள் கவலைக்குரிய வகையில் அதிகரித்துள்ளதாக தாவேக ஐடி விங் விமர்சித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இனி ஒரு காவல் மரணம் கூட நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய திமுக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் இருந்து கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக பசுமை தாயகம் அமைப்பு தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டினார். வடக்கன்குளத்தில் நடைபெற்ற மகளிர் உரிமை மீட்பு பயணத்தின் நிறைவு விழாவில் பேசிய அவர், கல்குவாரிகளில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக ஆழத்தில் தோண்டப்பட்டு கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக சாடினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. அப்போது தேமுதிக மகளிர் அணியினர் கையில் ஜோதி ஏந்தி சென்று விஜயகாந்தின் நினைவிடத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மரியாதை செலுத்தினர். கோவையில் உள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை திமுக நிர்வாகி ஒருவர் அபகரித்து குடும்பம் நடத்தி வருவதாக வீடியோ வெளியாக இருக்கிறது. திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளராக உள்ள ஷியாம் சுந்தர் என்பவர் வடவள்ளியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை அபகரித்து குடும்பத்துடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக தெருமுனை பிரச்சாரத்தில் தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி தவேகவினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தெருமுனை பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட அதிமுக தலைமை கழக பேச்சாளர் தாராபுரம் முத்துமணிவேல் செங்கோட்டையனை பற்றி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. பணம் பெற்றுக்கொண்டு பதவி வழங்குவதாக கூறி தவேக மாவட்ட செயலாளரிடம் அக்கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற தவேகவினருக்கு பொறுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சுராவேலு அவரின் ஆதரவாளருக்கு பதவிகள் வழங்கியதாக கூறப்படுகிறது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற தவேக முன்னாள் மாவட்ட செயலாளரை தடுத்து நிறுத்தி அக்கட்சி தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திருப்பி அனுப்பினர். கோனேரிப்பட்டியைச் சேர்ந்த தவேகவினருக்கு எந்த பதவியும் வழங்காமல் தனக்கு தேவையானவர்களுக்கு அக்கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் பொறுப்புகள் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் தொடர்புடைய உண்மையான கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி 8வது நாளாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த ஜான் என்பவரின் சடலத்தை வாங்க மறுத்து கிராம மக்கள் போராடி வருகின்றனர். கரூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த முதியவரின் உடலுக்கு பதிலாக வேறு ஒருவரின் சடலத்தை அரசு மருத்துவமனை வழங்கியிருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். காளிப்பாளையத்தைச் சேர்ந்த முதியவர் ஆனந்தராஜ் சாலை விபத்தில் படுகாயம் அடைந்த நிலையில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். சென்னை மந்தேவெளியில் கள்ளக்காதல் விவகாரத்தில் துப்புரவு பணியாளரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கணவர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். பிரவீன் என்பவரின் மனைவியோடு துப்புரவு பணியாளர் நிஷாந்த் தொடர்பில் இருந்ததால் பிரவீன் தனது நண்பர்கள் இருவரோடு சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருவரை ஓட விரட்டி சென்று போதை ஆசாமி ஆகாஷ் வெட்டிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இளைஞர்களை வெட்டிய சம்பவத்தில் தொடர்புடைய ஆகாஷ் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். நெல்லை மாவட்டத்தில் கல்லிடைக்குறிச்சியில் கடனாக பரோட்டா கேட்டு உணவகத்தை தாக்கிய போதை ஆசாமிகள் போலீசார் முன்னிலையில் தகராறு செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. சிங்கம்பட்டியைச் சேர்ந்த இசக்கிமுத்து நடத்தி வரும் உணவகத்திற்கு மது போதையில் சென்ற வைராவி குளத்தைச் சேர்ந்த கருத்தப்பாண்டி உள்ளிட்ட 3 பேர் கடனாக பரோட்டா கேட்டதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே மழையில் ஓட்டு வீடு அடித்து செல்லப்பட்டதால் தங்க இடமின்றி மூதாட்டி தவித்து வருவதாக நியூஸ் தமிழில் வந்த செய்தியின் எதிரொலியாக அவருக்கு புதிய வீடு கட்டித்தரப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் மூதாட்டி முத்தம்மாளுக்கு வீடு கட்டப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே புகார் அளிக்க சென்ற பெண்ணின் வறுமை நிலையை கண்டு சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை தங்களது கை காசை போட்டு பெண்ணின் வீட்டை புதுப்பித்துக் கொண்ட கபிஸ்தலம் காவல்துறையினரின் செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. இதனையடுத்து புதுப்பிக்கப்பட்ட வீட்டை காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாலை, குடிநீர், போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குந்துக்கோட்டை பேருந்து நிலையத்தின் முன் போராட்டம் நடத்திய கிராம மக்கள் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரித்தனர். பழனி பேருந்து நிலையத்தில் கோவை செல்லும் அரசு பேருந்தில் இருக்கை பிடிப்பதில் பயணிகளிடையே ஏற்பட்ட தகராறில் பெண் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறி ஒரு தரப்பினர் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுமுறை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரும் நிலையில் பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடை உரிமையாளர் ஒருவரிடம் கூடுதலாக வரி செலுத்த வேண்டும் என கூறி திட்ட அலுவலர் ஒருமையில் பேசி மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கோனேரிப்பட்டியைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமான இடத்தை வாடகைக்கு விட்டிருக்கும் நிலையில் கடைகளுக்கு கூடுதலாக வரி கட்ட வேண்டும் என நகராட்சியின் சார்பாக நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. ஞாயிறு விடுமுறையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலை மோதியது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் மிதமான அளவு கொட்டி வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு அருவியில் குவிந்து நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர். கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி சார்பில் போட்டித் தேர்வுக்கு பயிலும் மாணவர்களுக்கான நீங்களும் ஆகலாம் IAS என்ற தலைப்பில் சென்னை எழும்பூரில் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்ற நிலையில் முதலில் UPSC TNPSC தேர்வுக்கு தயாராவது எப்படி, டென்ஷன் இன்றி தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி போன்றவை குறித்து வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 70 வயது முதியவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குளிப்பது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையை முதியவர் முருகன் தடுக்க முயன்ற நிலையில் போதையில் இருந்த கும்பல் அவரை வெட்டியது.
தூத்துக்குடி மாவட்டம் பாத்திமா நகர் பகுதியில் வேலைக்கு செல்லாமல் ஊரில் வம்பிழுத்துக் கொண்டிருந்ததை கண்டித்த ஆத்திரத்தில் அண்ணனை கம்பியால் குத்தி கொலை செய்த தம்பி கைது செய்யப்பட்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்த பெண் தனியாக விட்டு சென்றதால் டைசன் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனை அண்ணன் பாலன் கண்டித்ததால் தகராறு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் ரயில் நிலையம் அருகே 25 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த இருவரை பிடித்து விசாரித்த போது சுமார் 4 லட்சம் மதிப்புடைய கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வடமாநில இளைஞர்கள் 3 பேரை கடத்தி சென்று 90,000 ரூபாயை பறித்துச் சென்ற கும்பலை போலீசார் கைது செய்தனர். வேலை தேடி வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 3 பேரை காரில் கடத்தி சென்று பணம் பறித்ததாக ஈரோட்டைச் சேர்ந்த இளையராஜா உட்பட 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 90,000 ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். வடமாநிலங்களில் 5 நாட்கள் கொண்டாடப்பட்டு வந்த ஹோலி பண்டிகை நிறைவடைந்தது. இதனையொட்டி கடைசி நாளில் மத்திய பிரதேசத்தில் மக்கள் கொண்டாட்டத்தால் நகரமே வண்ணமயமாக மாறியது. ஒரே இடத்தில் நூற்றுக்கணக்கானோர் குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை 52,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வான்வெளி பகுதி திறக்கப்பட்டதை தொடர்ந்து இந்திய விமானங்கள் மூலம் மட்டும் 32,107 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மகன் நிஷாந்த் குமார் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்துள்ளார். மாநிலங்களவைக்கு நிதிஷ்குமார் செல்ல உள்ளதால் அவரது மகனுக்கு பீகார் துணை முதலமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரகாண்ட் ஆளுநர் குர்மித் சிங் பயணித்த ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் அவசரமாக தரை இறக்கப்பட்டது. இதையடுத்து ஆளுநர் பத்திரமாக வெளியேறி சென்ற நிலையில் தொழில்நுட்ப கோளாறு முன்கூட்டியே கண்டறியப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தெலங்கானாவில் கடன் தொல்லை மற்றும் குடும்ப வறுமை காரணமாக உணவுக்கு கூட வழியில்லாததால் 3 மகள்களை குளத்தில் தள்ளிவிட்டு கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்தனர். காமாரெட்டி நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான இஸ்மாயில் 5 லட்சம் வரை கடன்பட்டு வட்டி கூட கட்ட முடியாமல் தவித்து வந்ததோடு தனது 3 மகள்களுக்கும் உணவு கூட வழங்க முடியாத அளவுக்கு வறுமையில் வாடியதாக கூறப்படுகிறது. கேரள மாநிலத்தின் கோழிக்கோடு மாவட்டத்தில் கடை திறப்பு விழா சலுகையாக ₹1 ஷூ தருவதாக விளம்பரம் செய்ததால் அக்கடை வாசலில் வாடிக்கையாளர்கள் கட்டுக்கடங்காமல் குவிந்தனர். கடை வாசலில் கட்டுக்கடங்காத வாடிக்கையாளர்கள் கூட்டம் கூடியதால் போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். இதன் காரணமாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பீகாரில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட காதலனை விடுவிக்க கோரி செல்போன் டவர் மீது ஏறி பெண் தற்கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோபால்கஞ்ச் மாவட்டம் பங்கட்டா ஜாகீர்தாரி கிராமத்தைச் சேர்ந்த இருவரும் காதலித்து வந்த நிலையில் திடீரென ஊரை விட்டு ஓடிவிட்டனர். இதுகுறித்து பெண் வீட்டார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அந்த இளைஞரை கைது செய்தனர். பீகாரில் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபரின் தலையை மொட்டையடித்து கிராமம் முழுவதும் ஊர்வலமாக இழுத்துச் சென்ற வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. முசாஃபர்பூர் மாவட்டத்தில் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை கிராம மக்கள் விரட்டி பிடித்து தண்டனை கொடுத்தனர். புதிய உச்ச தலைவராக அயத்துல்லா அலி கமேனியின் மகன் அயத்துல்லா சையத் முஸ்தபா ஹொசைனி கமேனி தேர்வு செய்யப்பட்டதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 88 மத குருமார்கள் கொண்ட சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்டதாகவும் முஸ்தபா விரைவில் உச்ச தலைவராக பொறுப்பேற்பார் எனவும் தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியா மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒரு இந்தியர் உட்பட 2 பேர் உயிரிழந்ததாகவும் வங்கதேசத்தினர் 12 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அல்கார்ஜில் உள்ள பராமரிப்பு மற்றும் துப்புரவு நிறுவனத்திற்கு சொந்தமான குடியிருப்பு வளாகத்தில் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எரிபொருள் சேமிப்பு வளாகங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஷஹ்ரான் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. இதனால் தெஹ்ரான் நகரம் முழுவதும் வானுயர அடர்த்தியாக கரும்புகை எழுந்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து முடக்கப்பட்டது.
ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அமில மழை பெய்து பெரும் ஆபத்தை உருவாக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்து எரிந்து காற்றில் அதிக அளவு நச்சு கரும்புகை கலந்ததால் ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் போயிங் C-17A குளோப் மாஸ்டர் மற்றும் USAF லாக்ஹீட் C-5 கேலக்ஸி ஆகிய போர் விமானங்கள் இங்கிலாந்து விமானப்படை தளத்தை சென்றடைந்தன. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தையில் ராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்காவிற்கு இங்கிலாந்து அனுமதி அளித்தது. துபாய் விமான நிலையத்தில் இருந்து மீண்டும் குறைந்த அளவிலான விமானங்கள் இயக்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் பயணம் மேற்கொள்ள விமான நிலையத்தில் குவிந்தனர். ஈரான் ஏவுகணை துபாய் விமான நிலையம் பகுதியில் விழுந்து வெடித்ததால் விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மீண்டும் விமான நிலையத்தில் இருந்து விமானங்கள் இயக்கப்பட்டன. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி உக்ரைனில் ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். கியூ நகரில் நடைபெற்ற பேரணியில் பலரும் குடும்பத்துடன் பங்கேற்ற நிலையில் ராணுவத்தில் பாலின பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டுவர கோரிக்கை விடுத்தனர். மேலும் சிவில் சட்ட வரைவு சட்டத்திற்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கிரீஸின் ஏத்தன்ஸ் நகரில் பேரணி நடைபெற்றது. வீதிகளில் திரண்ட பெண்ணிய அமைப்புகள், தொழிலாளர் சங்கங்கள், மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போர் வேண்டாம் என்றும் கருக்கலைப்புக்கு பாதுகாப்பான மற்றும் சட்டப்பூர்வ அணுகல் தேவை போன்ற வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பெண்ணியத்திற்கு எதிரான மனநிலையை கண்டித்தும் பாலின அடிப்படையிலான வன்முறையை கண்டித்தும் ஸ்பெயினில் பேரணி மற்றும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் பாலஸ்தீன, பெருவிய மற்றும் ஸ்பானிஷ் இரண்டாவது குடியரசு கொடியை ஏந்தியும் இசைக்கருவிகளை வாசித்தும் நடனமாடியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பனிச்சறுக்கு மாரத்தான் போட்டியில் 2 முறை ஒலிம்பிக் சாம்பியன் பட்டம் வென்ற நார்வே நாட்டின் ஐனார் ஹெடர்காட் வெற்றி பெற்றார். மலோஜா மற்றும் எஸ் சான்ஃப் இடையேயான 42 கிலோமீட்டர் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 12,765 வீரர்கள் கலந்து கொண்டு பனிச்சறுக்கு செய்தது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்றதை தொடர்ந்து தங்களது அடுத்த இலக்கு ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதுதான் என அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக்கில் மீண்டும் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டிருக்கும் நிலையில் 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒலிம்பிக் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. T20 உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதை தொடர்ந்து நாடு முழுவதிலும் உள்ள ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேசத்தின் இந்தூர், சத்தீஸ்கரின் ராய்ப்பூர், ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச், மகாராஷ்டிராவின் மும்பை, தலைநகர் டெல்லி, குஜராத்தின் அகமதாபாத் உள்ளிட்ட இடங்களில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வரும் 28ஆம் தேதி IPL சீசன் தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னதாக ஒளிபரப்பு நிறுவனமான ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் IPL தொடர் தொடங்கும் நாளை அறிவித்தது. இந்திய மகளிர் அணிக்கு எதிரான ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்திய மகளிர் அணி முதல் இன்னிங்ஸில் 198 ரன்களும், இரண்டாவது இன்னிங்ஸில் 149 ரன்களும் மட்டுமே எடுத்த நிலையில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி முதல் இன்னிங்ஸில் 323 ரன்களும், இரண்டாவது இன்னிங்ஸில் 28 ரன்களும் எடுத்து அபார வெற்றி பெற்றது. ISL 2026 தொடரில் கேரளா பிளாஸ்டர்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னையின் FC அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்த சீசனில் CFC அணியின் முதல் வெற்றி இதுவாகும். கொச்சி நேரு மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை வீரர் இம்ரான் கான் 41வது நிமிஷத்தில் கிடைத்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி லாங் ஷாட் மூலம் கோல் அடித்து வெற்றிக்கு வித்திட்டார். பெண்ணியம் பேசும் விஜயிடம் கண்ணியம் உள்ளதா என பாஜகவில் இருந்து விலகி தவேகாவில் இணைந்த ரஞ்சனா நாச்சியார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தவேகா மகளிர் தின விழா மேடையில் அது ஒர்த்தில்லை என கூறினீர்களே, எது ஒர்த்தில்லை தலைவா? தங்கள் மனைவியா அல்லது திருமண வாழ்க்கையா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். நாகை மாவட்டம் வெளிப்பாளையத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பத்தில் மலர் அலங்காரத்தில் அகஸ்தீஸ்வரர் மற்றும் ஆனந்தவள்ளி தாயார் எழுந்தருளினர். தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் சுவாமிகள் தெப்பத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர்.
Oppo K14 ஸ்மார்ட் போன் இந்தியாவில் இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. MediaTek Dimensity 6003 சிப் செட் கொண்ட இந்த போன் அதிகபட்சமாக 7000 mAh பேட்டரி திறனுடன் அறிமுகம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு 50 MP மெயின் கேமரா மற்றும் 13 MP செல்ஃபி கேமரா கொண்ட இந்த போனின் விலை 20,000 ரூபாய்க்குள் இருக்கும் என சொல்லப்படுகிறது.